திருச்சி அருணாச்சல மன்றத்தில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கேஜி இவர்களுடைய குஜராத் மாநாட்டில் போட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அகில இந்திய அளவில் ஜாகீர் சன்னதி அவர்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு திருச்சி தெற்கு மாவட்டத்தில் ஆய்வு செய்துள்ளார். அந்த ஆய்வில் முதலாக நான் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவருக்கு விண்ணப்பித்துள்ளேன். நான் மாணவர் காங்கிரஸ் பருவத்தில் 10 வருஷம் மாவட்ட தலைவராக திருச்சி தெற்கு மாவட்ட தலைவராக உள்ளேன். இளைஞர் காங்கிரஸில் 2 முறை எலெக்ஷனில் நின்று ராகுல் காந்தியால் கொண்டு வந்த இளைஞர் காங்கிரஸில் 2010 இருந்து கரூர் பாராளுமன்ற தலைவராக வெற்றி பெற்றுள்ளேன். என்னை எதிர்த்து உள்ளவர் பலம் உள்ளவர், பதவி பலம் உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். அவர் வேடச்சந்தூர் எம்எல்ஏ தண்டபாணி திண்டுக்கல் மாவட்ட தலைவராக இருந்தார். அவரோடு போட்டி போட்டு நான் முதல் முறையாக வெற்றி பெற்றேன், 2வது முறையாக வெற்றி பெற்றேன். அதற்கு அடுத்தபடியாக மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக 2 ஆண்டு பணியாற்றியுள்ளேன். அதற்கு அடுத்தபடியாக மாநில பொதுக்குழு உறுப்பினராக உள்ளேன். அதற்கு அடுத்தபடியாக மாநில செயலராக உள்ளேன். பொதுநல சிந்தனை உள்ளவன், விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். பொதுவான மக்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் நான் கடுமையாக எதிர்த்தவன். அதற்காக சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பற்றி தவறாக பேசிய கட்சி ராஜாவை நாங்கள் அவரோடு போராட்டம் செய்து வழக்குகளில் 15 நாள் சிறை சென்றுள்ளோம். 2012 ஜனவரி 30ஆம் தேதி அந்த வழக்கு எங்கள் மேல் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கில் நாங்கள் 15 நாள் சிறை சென்றோம். முன்ஜாமீன் சிறை சென்று நிபந்தனை ஜாமீன் வெளியில் வந்தோம் என்னுடைய டீம். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 1000 பேர்த்துக்கு மேற்பட்டவருக்கு எஜுகேஷன் பள்ளி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். விவசாயிகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன். ஏழை குடிசை வீட்டில் உள்ளவர்களுக்கு காங்கிரீட் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் நிறைய பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஹேண்டிகேப்டு ஊனமுற்றவர்களுக்கு முதியோர் ஊதியத்தொகை, ஹேண்டிகேப்டு ஊதியத்தொகை, அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்னால் முடிந்ததை ராகுல் காந்தி கரத்தையும், சோனியா காந்தி அம்மா கரத்தையும், கார்கேஜி கரத்தையும் வலுப்படுத்துவதற்காக பாடுவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த பொறுப்பை எனக்கு ஒரு முறை கொடுத்தால் நான் சிறப்பாக செம்மையாக தெற்கு மாவட்டத்தில் காங்கிரஸை வலுப்படுத்துவதற்கு இளைஞர்களையும் மகளிர்களையும் அவங்களை ஊக்குவித்து கட்சிக்கு கொண்டு வருவேன் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.